வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டமால் டுமில் டிமில் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வீட்டுல அப்படியே சும்மா சரவடி வெடிக்குது. ஒரு பக்கம் நம்ம மல்லி மேல தவறான ஒரு பட்டம் கட்டுறாங்க நம்ம ரேணுகா. ஆனா அந்த பட்டத்தை எல்லாமே உடைச்சு தள்ளிட்டு, நான் இது எதுவுமே பண்ணல, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் பண்ணன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என் மேல எப்படி நீங்க அபாண்டமா பழி போடலாம், அதுக்கு யாரும் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் மேலும் மேலும் கேள்வி எழுப்புறாங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் வந்து ஒரு பக்கம், மல்லி உன் மேல எந்த தப்பு இல்லை, இது எல்லாமே பண்ணது நைட்டு மாத்திரை கலந்து கொடுத்தது எல்லாமே ரேணுகா தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவை நான் சிசிடிவி கேமரா நல்லாவே பார்த்தா வெளியே போய் ஃபோன் பேசுந்து வாங்கந்து எல்லாமே நான் தெளிவாக நோட் பண்ணிட்டு, அவளை இதுக்கு மேலே நான் சும்மா விட்டு மாட்டேன், இந்த வீட்டை விட்டு இப்பயே நான் துரத்தி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிருக்காங்க. இதை கேட்டது விஜய் இருந்துன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு மயக்க மருந்து கலந்து வந்தவன் நாளைக்கே வெண்பாவுக்கு எதனா கலந்து கொடுத்து வெண்பாவை கொல்றதுக்கு அவள் தயங்க மாட்டா, அந்த அளவுக்கு அவ கொலகாரி கேடு கட்டவ அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டுறாங்க. இதை கேட்ட கதிரேசன் சம கோவம் வந்துடுது. ஏதோ மேல இருக்கிற ஆசையில நீங்க வரமாட்டேன்றீங்களே, மறுபக்கம் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்றீங்க, மல்லிக்கூடையே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் பதட்டம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் காதலா மாறி உங்ககிட்ட தப்பா நடந்து சொல்லியிருக்கு. அந்த விஷயத்த நீங்க எப்படி இந்த அதே பதட்டம் பயம் தான் எங்க வெண்பா கிட்ட நான் க்ளோஸா இருக்கேன், வெண்பா என்னோட குழந்தை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லிட்டு வெண்பா இல்லாம இருந்தா என்கிட்ட தானே வந்தான்னு சொல்லிட்டு வெண்பாவை தானே பண்ணிட்டா, நான் என்ன பண்ண முடியும், எனக்குன்னு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். அப்படிப்பட்ட என் பொண்ணை நான் எதுக்காக விட்டு தர மாட்டேன். மல்லி என் பொண்ணு மேல உசுரா இருக்கா, வெண்பாவும் என் மல்லி மேல உசுரா இருக்கா, அந்த ஒரே காரணத்தால தான் ரெண்டு பேர் மேலே நான் அன்பு அளவு கடந்து வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களோட எச்சத்தனதுக்கெல்லாம் நான் இங்க இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறாரு நம்ம விஜய். இதனால கடுப்பான நம்ம கதிரேசன், டே நீ என்னடா மாப்பிள்ள, உன்னோட அழகான எத்தனை மாப்பிள்ளைக்கிறேன் வருஷத்துல கியூ கட்டி நிப்பாடா என் பொண்ணுக்கு, இப்பவே வெளியே போறோம், பொண்ணை தர்றேன், என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா பார்த்து போறோம்டா, நீ என்னடா டிஸ்கோத்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு நல்லதான முடிவா, இது நல்லதா ஒரு பயணமா அமையமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ரேணுகா இருந்து எனக்கு விஜய் தான் வேணும், விஜய் தவிர வேற யாரை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், விஜய் தான் என்னோட உலகம், விஜய் தான் என்னோட உசுறு, அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் டைலாக் போட்டு இருக்காங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை, ரெண்டு பேரும் மாத்தி 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 பர்ஃபார்மன்ஸ் மேல பர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுக்கிறீங்களாப்பா, என்னதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டா, எங்களுக்கு என்ன வேணாம், எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அன்பு, அரவணைப்பு, அக்கறை, பாசம், இது மட்டும் தான், இதுக்காக தான் நான் இவ்வளவு போராடினு இருக்கேன். அப்படிப்பட்ட என்ன எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சரி இப்ப என்ன தாண்டா பண்றது, இதுக்கு வேற வழியே இல்லையா, இதுக்கு வேற முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முடிவு மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அந்த மாற்றத்தை கண்டிப்பா நம்ம கொண்டு வந்தாகணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுக்கான நேரம், அதுக்கான காலம், நம்ம போராட்டத்தில் இறங்கி போராடி பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். போராடமே ஒரு பக்கம் வெற்றி கிடைக்கலன்னா என்னைக்கும் கிடைக்காது. அதுக்கான நேரம், அதுக்கான காலம் நம்ம எடுத்து ஜெயிச்சு ஆகணுங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து வராங்க, வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோ பாருங்க டாடா, இனிமே எந்த காரணத்துக்கு கொண்டு எதுக்காகவும் நான் இவங்களுக்காக இடம் கொடுக்க மாட்டேன், இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன எதான ஒரு பிரச்சனைல இன்வால்வ் பண்ணே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேணுகா அம்மா என்ன அப்பப்போ அவமானப்படுத்துறாங்க, நான் எதனா சாப்பிட்டு வந்தா வந்து அந்த சாப்பாட்டை தட்டி விட்டு போயிடுறாங்க, நான் ஓட்டுனா சாப்பிட மாட்டேன்ற, அந்த மல்லி ஓட்டுனா சாப்பிட்றியா, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், மல்லி என்ன பண்ணிட்டா அப்படி உனக்கு அவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பத்தி என்கிட்ட தப்பா பேசுறாங்க. இவங்க பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் எனக்கு தவறான ஒரு கண்ணோட்டத்தை தான் கொண்டு வருது. உலகத்துல அம்மான்றவ எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி தரணும், ஆனா இவங்க சொல்லி தரது கெட்டது மட்டும்தான் இருக்கு, மல்லியம்மா மாதிரி இவங்க பாசத்தை எனக்கு ஓட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதை கேட்டதும் கரெக்டான ஒரு வார்த்தை தாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லி பார்க்கலாம், இவங்க பேசுறது எல்லாமே கரெக்ட் தான். இதனால இவங்களை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் ஆகப்போதில்ல. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே சும்மா உள்ள வெளியில இருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் பொண்ணோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டு இவன் சந்தோஷமா இருப்பானா, இவனை சந்தோஷமா இருக்கக்கூடாது, என் பொண்ணோட வாழ்க்கையை நாசனம் பண்ண அவனை சந்தோஷமா இருக்க விட மாட்டான், அவனை அடி நடிப்பான், பிசினஸ் பண்ற பிசினஸ், உன் சீக்ரெட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் நான் இப்ப ரேணுகா கிட்ட கொடுக்க போறேன், ரேணுகா கிட்ட கொடுத்து உன்னை அடி மேல அடி வாங்க வைக்க போறேன், அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது நான் யாருன்னு சொல்லிட்டு. என்கிட்டே மோதலையா, நீ என்கிட்ட மோதறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சுக்கணும், சிந்திச்சுக்கணும், இவங்கிட்ட மோதனமில்லையே இவன் சாதாரணமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னை பத்தி யோசிக்காம என்கிட்ட மோதிட்டல, இதுக்கு மேல என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது, உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அட்டியும் அணுவா சித்திரவாதப்படுத்த போறேன். அது மட்டும் இல்லாம எந்த வாயால என் பொண்ணை வேணானே அந்த வாயாலே உன் பொண்ணை நான் கட்டிக்கிறேன், உன் பொண்ணு தான் என் உலகம், உன் பொண்ணு தான் என் உசுறு அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டு முன்னாடி வந்து நிக்க வேண்டிய தருணத்துக்கு நான் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமா நடந்துக்கிறாரு, இவர் போற பக்கம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயம் அள்ளு உடுதே, ஒரு பக்கம் எப்பா சாமி யாரா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் தோணுது. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு எல்லாத்தையும்
நாம தான் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு அது எல்லாத்தையும் எப்படி நம்ம முடிவு கொண்டு வரணும் அப்படின்றத யோசிச்சு சிந்திக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நாம ஒரு பக்கம் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் போயிருந்தா நம்ம வாழ்க்கை லாஸ்ட் வரையும் பயமும் பதட்டமும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால எதுக்காகவும் நம்ம பயப்படக்கூடாதுங்க. எல்லா தவளையும் இறங்கி அடிச்சு ஆடணும். இறங்கி அடிச்சு ஆடினா மட்டும் தான் நம்ம எப்பவுமே ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்றது ஒரு நடக்காத ஒரு விஷயமாவே போயிடும் லாஸ்ட் வரையும். பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன மாற்றமெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து விஜய் கிட்ட உங்களுக்கு ரேணுகா வேணும்னா நீங்கள் ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் வீட்டை விட்டு போயிடுறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு வேணும் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி உன்னை விட்டு எனக்கு வேறு என்ன சந்தோஷம் சொல்ல பார்க்கலாம், உன்னை விட்டுட்டா எனக்கும் சந்தோஷம் இல்லை, வெண்பாவுக்கும் சந்தோஷம் இல்லை, எங்கள் 2 பேரோட சந்தோஷம் ஒட்டுமொத்தமாக நீ கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறியா, எங்களை விட்டு போகிறதுல அப்படியான உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, உங்களை விட்டு போகிறதுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, உங்களை விட்டு போகணும்னு எண்ணமும் இல்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கை நல்லாக்கணும், நீங்கள் சந்தோஷமாக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது சரி ஓகே, மனசால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்க. சுவாரஸ்யங்கள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயினே இருக்குது. இந்த சுவாரஸ்யங்கள் எவ்வளோ தூரம் இழுத்துன்னு போகும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பார்ப்போம், மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், நல்லது ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். நம்பிக்கை தானே இங்கே எல்லாம். ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.